உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கும், நீங்கள் இதிலே ஒரு உறுதிமொழி தர முடியுமா? இந்த வர்த்தமானியை நீங்கள் மீள பெற்று தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் முஸ்லீம் மக்களும் ஒன்றிணைந்தால் எவராலையும் மனமொத்து மீண்டும் போராடி இருக்கிறோம். அந்த காணி பிரச்சனை தொடர்பான உங்களுடைய இருந்து பார்ப்போம். தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்கிறது என்றது துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு தமிழரசு கட்சி ஒருதலைபட்சமாக அந்த முயற்சியாளர்களையும். அனைவருக்குமே வணக்கம். அண்மைய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் மக்களில் ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அல்லது சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய சில காணிகளை அரச உடைமையாக்குதல் அல்லது அரச கையகப்படுத்துதல் தொடர்பாக பார்த்தீங்கன்னா, அரசு ஒரு வர்த்தகமானியை வெளியிட்டிருந்து அந்த வர்த்தகமானி வெளியீடு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது தமிழ் மக்கள் மத்தியில். அந்த வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும் என பார்த்தீங்கன்னா பலரும் போராடியிருந்தனர். குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மிகவும் கடுமையாக அரசுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். அந்த வர்த்தமானியை மீளப்பெற வேண்டும், மீள பெற்றதன் பின்னர் இது தொடர்பாக கலந்து ஆலோசித்து இது தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என ஆணித்தனமாக அந்த இடத்துல தெரிவித்திருந்தார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, வடமாகாணத்தில் 5940 ஏக்கர் காணிகளை அரசு அந்த வர்த்தமானி ஊடாக கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இந்த வர்த்தமானி வெளியீடு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் முன்கொண்டு வந்த சிறப்பு அந்த ஒத்திவைப்பு பிரேரணை இதற்கு மிக ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தது. அதே சமயம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள், அதோட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், அதோட சாணக்கியன் அவர்கள், அதோட குறிப்பாக முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிசாம் காரியப்பர் கூட அந்த சபையில் பாராளுமன்றத்தில் மிகவும் கடுமையான ஒரு அழுத்தத்தை அரசுக்கு தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியமா இருந்தது. அவர்கள் அனைவருடையதும் அந்த எதிர்ப்பு காரணமாகவும் அல்லது தொடர்ச்சியாக அவர்கள் அரசுக்கு கொடுத்த அந்த அழுத்தத்தின் காரணமாகவும் அந்த வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானியானது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மீளப்பெறப்பட்டிருக்கிறது என்ற செய்தி தான் ஒரு பிரதானமான செய்தியாக இருக்கின்றது. அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர்கள் ஆற்றிய உரைகள் சிறிய அளவிலேயும் அதன் பின்னர் இது தொடர்பான முழுமையான விளக்கத்தை இன்றைய தினத்திலே கஜேந்திரகுமார் அவர்கள் வழங்கியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் இது தொடர்பான பூரணமான விளக்கத்தையும் வழங்கியிருந்தார். தொடர்ந்து அந்த காணொலிகளை பார்க்கலாம். அதை விட காணி பிரச்சனையை எடுத்து பார்த்தால் நேற்றைய தினம் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 நான் ஸ்ரீதரன் ஐயா எங்களுடைய கஜேந்திரமா மனமொத்து மீண்டும் போராடி இருக்கிறோம். அந்த காணி பிரச்சனை தொடர்பான உங்களுடைய அந்த கசட்டை வாபஸ் வாங்குங்கள் என்று 23ஆம் தேதி நாங்கள் உங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு யார் அரசாங்கத்துக்கு வாரார்கள் என்பது பிரச்சனை இல்லை. வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுமா இருந்தால் அது உங்களுடைய அரசாங்கம் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம். அவர்களுடைய அரசாங்கம் இருந்தால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை 2ஆக பிரிப்பதற்காகவோ அல்லது இந்த நாட்டை 2ஆக பிரிப்பதற்கோ அல்லது இந்த நாட்டிலே பிரச்சனை ஏற்படுத்தவோ நாங்கள் விரும்பவில்லை. தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் அபகரிப்பு செய்வதை நாங்கள் நிறுத்திவிட்டிருக்கிறோம். அதுக்கான ஒரு காலத்தை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வர்த்தமானி மீளப்பெறும் வரைக்கும் அந்த வர்த்தமானி அப்படியே செல்லுபடியாகும் என்றதை எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகின்றது. அப்ப இந்த வர்த்தமானியை நீங்கள் மீளப்பெறாமல் விட்டால் தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்க செய்ய போறீங்கன்றது உறுதியான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இந்த நாட்டிலே அடி வாங்கி நாட்டை விட்டு வெளியிலே சென்றவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற காலத்துக்குள்ளே இந்த தங்களுக்கான காணி என்று சொல்ல முடியாமல் போனால் அந்த காணி அரசு உடைமையாகும். அப்ப இதை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். அதே இப்பொழுது அங்கு இந்த கடந்த மார்ச் 28ஆம் தேதி வர்த்தமானி மூலம் இந்த அறிவித்தல் கோரப்பட்டிருப்பது அந்த மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இது சட்ட ரீதியாக யாரும் கோரவில்லை என்றால் அங்கே குடியேற்றங்களையோ அல்லது வேறு நபர்களுக்கு அந்த காணிகளை வழங்குகின்ற விடயங்களையோ நீங்கள் முன்னெடுக்கத்தான் இந்த முயற்சியை மேற்கொள்கிறீர்கள், இராணுவ முகாம்களுக்கு வழங்க முன்னெடுக்கிறீர்கள் என்ற அச்சம் தோன்றியிருக்க அந்த ஒரு உண்மை நிலையும் இருக்கிறது. ஆகவே நான் ஒன்றை உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் இதிலே ஒரு உறுதிமொழி தர முடியுமா? இந்த வர்த்தமானியை நீங்கள் மீள பெற்று நாங்கள் இது பற்றி ஆராய்ந்த பின்னர் பிறகு ஒரு வர்த்தமானியை நாங்கள் உங்களுடைய சம்மதத்தோடு வெளியிடுவோம் என்பதை உங்களால் இதில் சொல்ல முடியுமா? இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு உங்களிடமும் ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே எனக்கு தென்படுகிறது. இன்றைக்கு அரசாங்கம் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிட்ட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் வவுனியா தவிர்ந்த 4 மாவட்டங்களில் கரையோர நிலப்பரப்பிலே கிட்டத்தட்ட 6000 ஏக்கரை அரசு காணியாக சுவீகரிக்கிறதுக்குரிய அந்த வர்த்தமானியை
இன்றைக்கு ரத்து செய்திருக்கின்றது, வாபஸ் பெற்றிருக்கின்றது. அந்த முடிவு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவையால் நாங்கள் கடந்த பாராளுமன்ற அமர்வுகளை ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை இந்த காணி வர்த்தமானி தொடர்பான விடயத்தை கையாளுவதற்கு அந்த வர்த்தமானி வாபஸ் பெற வேண்டும், மூல பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அந்த அந்த தீர்மானத்தை, அந்த யோசனையை வழிமொழித்து பேசின தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், அத்தோடு தமிழரசு கட்சியுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், வைத்தியகரணதி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கும் மற்றது நன்றியை சொல்ல வேண்டியிருக்கின்றேன். ஏனென்றால் அது ஒரு கூட்டு முயற்சியாக அந்த பிரேரணை ஊடாக மிகப்பெரிய அளவிலான ஒரு அழுத்தம் அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தினது. அது மட்டுமில்லாமல் முக்கியமாக தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருந்தாலும் கூட அதில் அரசாங்கத்துடைய வளமையான அணுகுமுறை என்னென்றால், தமிழர் தானே, இவை எல்லாத்தையும் குழப்புறது தானே, ஒன்றுக்கும் இணங்க மாட்டோம் என்று சொல்லி சிங்கள மக்கள் மட்டத்தில் தமிழ் பிரதிநிதிகள் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் மிக தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை மிக வெற்றிகரமாக அவர்கள் காலங்காலமாக செய்து அதை நம்ப வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உண்மையிலே அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் பங்கு பெற்று அதுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவித்து எங்களுடைய அந்த கோரிக்கையை வழிமொழித்து பேசின ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சத்யதரணி நிசா காரியப்பர் அவர்களுக்கு விசேஷ நன்றி ஒன்றை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். ஏனென்றால் அவருடைய அந்த பேச்சு, அவருடைய அந்த ஒத்துழைப்பு என்பது இது வெறும் தமிழர்கள் கொச்சைப்படுத்தி அதை சிங்கள மக்கள் மட்டத்தில் நிராகரிக்க பண்ணக்கூடிய அந்த நிலைமையை இல்லாமல் செய்தது. ஆகவே இது வெறுமனே தமிழர்கள் மட்டுமில்லை, முஸ்லீம் மக்களே, உண்மையில வடமாகாணத்தை சாராத ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியே இதில் அதுவும் ஒரு முஸ்லீம் சட்டத்தரணி இதில் ஒத்துழைக்கிறதாக இருந்தால் இது நிச்சயமாக நிராகரிக்க முடியாத ஒரு கருத்து என்ற நிலைமையை நிலைநாட்டின. அந்த வகையில் அவருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் நன்றி சொல்லணும். அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த அந்த ஒத்திவைப்பு பிரேரணை ஊடாக உருவாக்கினதும் தூதுரகங்களை, வெளிநாட்டு தூதர்களை சந்தித்து தொடர் சந்திப்புகளை மேற்கொண்டு தமிழ் தேசிய பேரவையை உருவாக்கின அந்த அழுத்தம் காரணமாக ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ஹரணி அமரசூரியவுடைய தலைமையில் பாராளுமன்றத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. வடகிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்வாங்கின ஒரு கலந்துரையாடல் இந்த வர்த்தமானி தொடர்பாக நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலையும் கருத்து எங்களுடைய அந்த வர்த்தமானி நிராகரிக்கப்பட வேண்டும், அது மீள பெறப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசின அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் நிசாம் காரியப்பர் அவர்களும் இருவரும் அந்த கலந்துரையாடலையும் பங்கு பெற்று எங்களோட ஒத்து வலியுறுத்தினவை. ஆகவே அது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுவோம். இந்த வெற்றி உண்மையிலே இந்த மோசமான வர்த்தமானியை அரசாங்கத்தால் வாபஸ் பெற வச்சதுன்றது ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஏனென்றால் இந்த அரசாங்கம் 3/2 பெரும்பான்மைக்கும் கூட மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் உலகத்துக்கு போய் சொல்கிற கருத்து என்னென்றால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தங்களுக்குத்தான் தமிழ் மக்கள் விசுவாசம் காட்டியிருக்கின்றது. அவை தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தரப்பு தாங்கள் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல அவர்கள் இந்த நிலையிலிருந்து பின்வாங்கினதாக இருந்தால் அது உண்மையிலே இந்த கூட்டு முயற்சியுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக நாங்கள் சொல்ல வேண்டும்.
இந்த வெற்றி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணம். ஏனென்றால் இது வெறுமனே வந்து தமிழ் மக்கள் ஒற்றுமைப்பட்டாலும் போதாது, தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் வந்து முஸ்லீம் மக்களும் ஒன்றிணைந்தால் எவராலையும் எங்களுடைய நியாயங்களை வந்து தட்டி கழிக்க முடியாது. அது தட்டி கழிக்கிற இடத்துல வந்து அது அந்த தட்டி கழிக்கிற தரப்புத்தான் இனவாதிகள் என்ற ஒரு நிலையை உருவாக்கும். ஆகவே நாங்கள் இதை சரியாக விளங்கி கொள்ளணும். விளங்கி கொண்டு எதிர்காலத்தில் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் வலியுறுத்துகின்ற பொழுது முஸ்லீம் மக்களையும் அரவணைச்சு முஸ்லீம் மக்களும் சேர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இந்த முயற்சி அதை செய்விக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அதையும் நான் குறிப்பிட்டு கடைசியாக நாங்கள் சந்தித்த தூதரகங்கள், அனைத்து தூதரகங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் அனைவரும் எங்களுக்கு நாங்கள் அவசரமாகத்தான் நாங்கள் சந்திப்புகளை கேட்டிருந்தோம். அந்த சந்திப்புகள் அனைத்தையும் வந்து அவர்கள் தங்களுடைய ஏற்கனவே அவர்கள் வேறு சந்திப்புகளுக்கு வந்து நேரம் ஒதுக்கி இருந்தும் கூட எங்களுடைய அந்த தொடர் சந்திப்புகளுக்கு இடமளிக்கிற வகையில் வந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து அவர்கள் மாற்றி எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததும், அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் முழுமையாக உள்வாங்கி அதன் அடிப்படையில் வந்து அரசாங்கத்தோட இந்த விஷயங்களை வந்து தாங்கள் உறுதியாக வந்து பேசுவோம் என்ற வாக்குறுதிக்கும் நாங்கள் நன்றியை சொல்ல விரும்புகின்றோம். இன்றைக்கு இலங்கை பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று 76 வருஷங்களுக்கு மேல். இந்த 76 வருஷமாக வந்து தமிழ் மக்கள் பல விஷயங்களை வந்து அரசாங்கத்தோடு வந்து பேசியிருக்கின்றோம், வலியுறுத்தி இருக்கின்றோம், தவறான விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றிகரமான முடிவுகள் எதுவும் கிடைச்சதாக இல்லை. அதுதான் இந்த இனப்பிரச்சனைக்கே காரணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அது திடீரென்று வந்து இன்றைக்கு நாங்கள் கேட்டதுக்காக வந்து அது நடக்கும் என்று எடுத்துக்கொள்வதற்கு ஒரு மாற்றம் நடக்கு. அப்படியாக இருந்தால் இந்த தூதரகங்களை நாங்கள் சந்தித்து அந்த தூதரகங்களுடைய உண்மையிலே அவர்களுடைய நேரடி தலையீடு, இது சம்பந்தமாக அவர்களுடைய அழுத்தங்கள் ஒரு மிக முக்கியமான காரணி. அதுக்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காணி வர்த்தமானி வந்து மீளப்பட்டிருக்கோம். எதிர்காலத்தில் அந்த காணி உரிமையாளர்கள் அந்த மக்கள் வந்து இப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளும். காணி நாங்கள் அரசாங்கத்திடம் வந்து இந்த வர்த்தமானியை வந்து வாபஸ் பெற சொல்லி கேட்ட பொழுது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அரசாங்கம் செய்ய வெளிக்கிட்ட அணுகுமுறை வந்து ஒரு மிகவும் தவறானது. அதில் பலத்த சந்தேகங்களும் இருக்குது. அவர்கள் சொல்ல பார்த்தவை வந்து அது தமிழ் மக்களுடைய காணியிலே இருக்கக்கூடிய அந்த உரித்து சார்ந்த இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் தாங்கள் இந்த தலையீட்டை செய்தது. ஆனால் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைக்கு முரணான ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் வடமாகாணத்தில் வந்து கிட்டத்தட்ட 70% உறுத்துகளிலே பிரச்சனைகள் இருக்கின்றது சொல்லப்படுகின்றது அரசாங்க காணி அலுவலகத்தால். அப்படி என்றால் வடமாகாணத்தில் வந்து 5 மாவட்டங்கள் இருக்கின்றன வந்து. ஆனால் இந்த வர்த்தமானி வந்து வெறுமனே 4 கரையோரத்தை கொண்ட 4 மாவட்டங்கள் தொடர்பாக மட்டும்தான் வெளிவந்திருக்கு. வவுனியா மாவட்டத்தில் வந்து கணிசமான நிலப்பரப்பு இருக்கின்றது வந்து. ஆனால் இந்த வவுனியா மாவட்டம் இந்த வர்த்தமானிக்குள்ளே வந்து சேர்க்கப்படவில்லை. ஆனால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70% மக்களுக்கு வந்து உறுத்து சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆகவே அரசாங்கத்தோட எண்ணம் அதிலே வந்து பிழைக்குது. என்ன அவர்கள் சொல்லி எங்களிடம் சுட்டி காட்டுகின்ற எண்ணம் அதில் பிழைக்குது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து இதை நாங்கள் நிறுத்தினது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றி. ஏனென்றால் இதை இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்து நாங்கள் அரசாங்கத்தை வாபஸ் பெற வச்சிருக்காவிட்டால் வந்து அந்த காணிகள் அனைத்துமே வந்து அரசு காணிகளாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வகையில் வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை. ஆனால் இதை சாதிக்கிற அதே நேரம் நாங்கள் அரசாங்கத்திடம் சொன்னால் வந்து நாங்கள் இந்த காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து எங்களோடையும் கலந்து ஆலோசித்து
ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அணுகுமுறையை நாங்கள் இனம் கண்டால் நாங்கள் இணங்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக வந்து நாங்களும் முழுமையான ஆதரவை அதுக்கு வழங்குவோம். ஏனென்றால் எங்களோட மக்களுடைய காணி உரித்து சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுக்கும் எங்களோட மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில் வந்து எங்களுடைய அமைப்புகளுக்கும் அந்த தேவை இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக ஒரு சரியான விஷயம் செய்வதற்கு வந்து இருக்கும். அந்த சரியான விஷயம் ஒரு புது சட்டமூடாக நடைபெற வேண்டும். இப்போ இருக்கிற சட்டங்கள் வந்து இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து அணுகுமுறை என்ற வகையில் வந்து ஒரு கமிஷன், ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இல்லாட்டி ஒரு கமிஷன் ஒன்று நியமித்து அது நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய நபர்களை கொண்ட ஒரு கமிஷனாகவும் அவர்களுடைய செயல்பாடுகளும் வந்து முழுக்க வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கின்ற ஒரு செயல்பாடாகவும் அதனுடைய குறிக்கோள்கள், அதனுடைய இலக்குகள் அனைத்தும் வந்து காணிகளை பறிக்கிற கோணத்தில் அரசு காணியாக பிரகடனப்படுத்துறதை தவிர்த்து முழுக்க வந்து மக்களுடைய காணிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நோக்கத்தோடு வந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். அது சம்பந்தமாக வந்து மேலதிகமாக அரசாங்கத்தோட பேசி ஒரு இணக்கம் காணுவதற்கு நாங்கள் செயல்பட தயார் என்பதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். இனவாதம் மதவாதம் இல்லாத நாட்டை உருவாக்க வேண்டும் சொல்லுற அரசாங்கம் ஒப்பந்த வேலையிலே வந்து புதிதாக ஒரு புத்த சிலையை வைக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லையே, எங்கே பார்த்தாலும் வந்து இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் தான் இனவாதிகள் என்ற அரசாங்கம் சொல்லுது வந்து அதே அந்த இனவாத அரசாங்கங்கள் அவர்களே சொல்லுகின்ற அந்த இனவாத அரசாங்கங்கள் செயல்படுத்தின அதே தொடர்ச்சியாகத்தான் இந்த அரசாங்கமும் செயல்படுகின்றது. ஆகவே அது அவர்கள் குறிப்பிடுகின்ற தங்களுடைய எண்ணத்துக்கும் நடைமுறையிலே நடக்கின்ற யதார்த்தத்துக்கும் இடையில் வந்து பாரி ஒரு இடைவெளி ஒன்றை எடுத்து காட்டுகின்றது. நாங்கள் பள்ளத்தடவை வந்து பாராளுமன்றத்திலேயும் வெளியிலே வந்து நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களுடைய நம்பகத்தன்மையை வந்து பெறுவதற்கு கணிசமான தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது. அவர்களுடைய செயல்பாடுகள் கடந்த 6 மாதமாக உண்மையிலேயே அந்த நம்பிக்கை முற்றுமுழுதாக வந்து சிதறிப்போகின்ற ஒரு நிலைக்குத்தான் கொண்டு போயிருக்கின்றது. இப்போது வெற்றி பெற்றிருக்கின்ற பிரதேச உறுப்பினர்கள் எவ்வாறான அணுகுமுறை மூலம் தமிழ் மக்கள் இருப்பை பாதுகாக்கலாம் நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ இருக்கின்ற அந்த குளங்களை தொடர்பான கணக்கு விஷயங்கள் நினைக்கிறீங்க? உள்ளூராட்சி சபைகளில் வந்து எந்தளவு தூரத்துக்கு வந்து அபிவிருத்தி வேலை திட்டங்களை வந்து முழுமையாக செய்யலாம்ன்றது ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்தவரையில் வந்து வடகிழக்கு ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அந்த போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபைகளூடாக செய்ய வேண்டிய அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் வந்து போரால் வந்து பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை கட்டியெழுப்புறதுக்குரிய வேலை திட்டத்தை வந்து செய்து சாதிக்கலாம்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறி. நாங்கள் பல தடவைகள் வந்து இந்த வரவு செலவு திட்டம் வர்றாந்த வரவு செலவு திட்டங்களை வந்து விவாதிக்கப்படுகின்ற பொழுது சொல்லியிருக்கின்றோம். வடகிழக்கை முதல் கட்டமாக வந்து ஒரு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்புவதற்குரிய ஒரு தேவைகளில் கண்டறிகின்ற ஒரு ஆய்வு ஒன்று நீட்ஸ் அசஸ்மெண்ட் நடத்தப்பட்டு அது வெளிவருகின்ற இடத்துல தான் எங்களுக்கு உண்மையிலே வந்து கிடைக்கக்கூடிய நிதி வளங்களை வைத்துக்கொண்டு எதுக்கு முன்னுரிமை வழங்கி எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் வகுக்க வேணும் என்பதை என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அதை செய்யாமல் வந்து வெறுமனே இந்த உள்ளூராட்சிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை வழங்குவது என்பது அது ஒரு கந்துடைப்பு மட்டும்தான். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் சொல்லுவோம், நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டிருப்போம். ஒரு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக வடகிழக்கை பிரகடனப்படுத்தி அதுக்கு விசேட ஏற்பாடுகளை வந்து செய்து விசேஷமாக வந்து வடகிழக்கை கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு பின்னிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்களோடு சமத்துவமாக கொண்டு வருவதற்கு தேவைப்படுகின்ற அந்த முதல் கட்ட செயல்பாடுகளை இனம் கண்டு செய்வதற்கு சர்வதேச பங்களிப்பு மிக பெரிய அளவில் வந்து தேவை. இதுக்கு முதலும் வந்து போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலேயும் வந்து சமாதான காலப்பகுதியிலேயும் வந்து சர்வதேச சமூகத்திடம் நேரடியாக வந்து வடகிழக்கை கட்டியெழுப்புவதற்குரிய நிதி பங்களிப்பு அவசியம் என்று சொல்லி
ஒரு டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் எத்தனையோ டோனர்ஸ் கான்ஃபரன்ஸை வந்து அறிவித்தது. ஆனால் அது அரசாங்கம் அதை நடத்துறதுக்கு விடவில்லை, அதை குழப்பினார். ஆனால் அது நடந்தே ஆகும். அதை நடாத்தி சர்வதேச மட்டத்திலிருந்து நேரடியாக வடகிழக்கை அந்த 30 வருஷத்துக்கு பின்னிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை இல்லாமல் செய்வதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்காமல் இந்த இடைவெளியை வந்து நிரப்ப முடியாது. அதுதான் மிக முக்கியம். அந்த ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு பிறகுதான் நாங்கள் நாட்டினுடைய ஏனைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வந்து ஒரு சரிசமமாக வந்து போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி இல்லாமல் வந்து எங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் வந்து போட்டி போட சொன்னால் நாங்கள் முற்றுமுழுதாக வந்து கரைஞ்சு போகிறதுக்குரிய ஒரு நிலைமையை தான் அது வழிவகுக்கும். இதை நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மட்டும்தான் சொல்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் வந்து ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை எங்களோட பக்கத்தில் இருந்து காட்டக்கூடிய ஒரு நிலையில தான் தமிழ் மக்களுடைய இந்த நிலப்பாட்டுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு ஆணை கிடைச்சிருக்கின்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம். அல்லது வந்து மற்றவர்களும் வந்து இதை ஏற்றுக்கொண்டு இதோடு வந்து ஒத்து போகிறதுக்குரிய ஒரு நிலைமையை உருவாக்குவோம். அப்போ எங்களுக்கு அந்த ஆணை இல்லாத இடத்துல வந்து நாங்கள் மற்றவர்களையும் இந்த அரவணைச்சு கொண்டு போகிறதுக்கு இந்த நிலப்பாட்டை வலியுறுத்துறது தான் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக வந்து இன்றைக்கு தமிழரசு கட்சி ஒரு தலைபட்சமாக வந்து அந்த முயற்சியாளர்களையும் புறக்கணித்து அதை நிராகரித்து கொண்டு வருகின்றது. அதை நாங்கள் இருந்து பார்ப்போம்.